மோட்டோ H50 நியோ, ஐக்கூ Z9s ப்ரோ இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைல் வாங்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனில் எந்த மொபைல் அதிக ஸ்டார்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மோட்டோ H50 நியோவில் நமக்கு 6.4 inches ஃபுல் HD ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 3000 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவே ஐக்கூ பொறுத்த வரைக்கும் இங்கே 6.77 inches ஃபுல் HD ப்ளஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட் இங்கேயும் இருக்குது. 4500 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்க்க போனால் ஃப்ளாட் டிஸ்பிளே வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணலாம், இல்லை கர்வ் டிஸ்பிளே வேணும்னா ஐக்கூ சூஸ் பண்ணலாம். அண்ட் ஐக்கூ இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஏன்னா எங்கள் பீக் பிரைட்னஸ் அதிகம். ஸோ அதிக நேரம் வெளியில் யூஸ் பண்ணுவீங்கன்னா வேணால் உங்களுக்கு ஐக்கூ கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சில சமயத்தில் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டெசிஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கர்வ் டிஸ்பிளேவா ஃபேட் டிஸ்பிளேவா அப்படின்னு இருக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு என்னவோ அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்பிளே செக்மெண்ட்டில் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். மோட்டோ இங்கே மாஸ் பண்ணியிருக்காங்க நண்பா. கேமராவில் 50 மெகாபிக்சல் சோனி லிட்டியா 700C என்ற பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஓஎஸும் இருக்குது அதில். நமக்கு 10 மெகாபிக்சல் டெலஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஹைலைட்டான விஷயம், 4 சென்சார்லையுமே நம்மளால் 4K வீடியோ 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஃப்ளாக்ஷிப் லெவல் மொபைலில் மட்டும்தான் நம்ம இந்த ஃபீச்சர் எதிர்பார்க்க முடியும். பட் மோட்டோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஸோ கேமரா அடிச்சு துவம்சம் பண்ணும், அட்லீஸ்ட் வீடியோகிராஃபின்னு வரும்போது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் ஐக்கூ Z9s ப்ரோ பொறுத்த வரைக்கும் இங்கே டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 50 மெகாபிக்சல் சோனி IMX-W8II என்ற சென்சர், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இங்கேயும் இருக்குது. 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் சென்சர் கொடுத்துருக்காங்க நண்பா. 4K வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 FPS வரைக்கும் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக மோட்டோ தான் பெட்டராக இருக்குது. ஸோ நான் மோட்டோவுக்கு ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைலுமே Android 14 தான் நம்ம லான்ச் ஆகிருக்கு. அண்டு மோட்டோ பொறுத்த வரைக்கும் இங்கே Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 14 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஐக்கூ பொறுத்த வரைக்கும் இந்த Snapdragon 7 Gen 3 என்ற ஒரு தரமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மோட்டோவில் பார்த்த ப்ராசஸரை விட இங்கே கொஞ்சம் பெட்டரான பர்ஃபார்மன்ஸே நமக்கு கிடைக்கும். அண்டு 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பா. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. இங்கே பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டினா ஐக்கூ சூஸ் பண்ணிக்கலாம். அப்டேட்ஸ் மெயின் ப்ரியாரிட்டினா நீங்கள் மோட்டோவை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் UI உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். நிறைய பேர் மோட்டோ நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேருக்கு ஐக்கூவும் பிடிச்சிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நான் ஸ்டார் கொடுக்கணுன்னா மோட்டோவுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்காகவும் ஐக்கூவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கிறதுக்காகவும் ஒரு ஸ்டார்ன்றது தான் தர்றேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ஐக்கூவில் நமக்கு 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. மோட்டோ 4310 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 68 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, அதை பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 15 watt வயர்லெஸ் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ பேட்டரி பேக்கப் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் ஐக்கூவில் பெட்டராகவே இருக்குது. அண்ட் மோட்டோவில் பேட்டரி பேக்கப் கம்மி தான், ஏன்னா 4300 mAh தான் கொடுத்துருக்காங்க ஸ்லிம்மாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் இங்கே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர். ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் வேணும்னா மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, பெட்டரான சார்ஜிங் தான் தேவை, பெட்டரான பேட்டரி பேக்கப் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐக்கூ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கேயும் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார்ன்றது தந்துடுறேன். இப்போ நாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ரெண்டு மொபைல்லையுமே SD கார்டு சப்போர்ட்டும் இல்லை, 3.5mm ஆடியோ ஜாக்குமே இல்லை. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்ன்றது ரெண்டு மொபைலுமே இருக்குது. அது போக மோட்டோவில் இன்னும் 2 ஃப்ளாக்ஷிப் லெவல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. IP68 ரேட்டிங் மோட்டோவில் இருக்குது. ஸோ தண்ணியிலே கூட போட்டு யூஸ் பண்ணலாம் 30 மீட்டர்ஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது. அண்ட் மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மிலிட்ரி கிரேட் ப்ரொடெக்ஷன் அண்ட் IP68 ரேட்டிங்காகவே நான் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் செக்மெண்ட்டில் மோட்டோவுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ஐக்கூவோட 8GB 128GB வேரியன்ட் 25,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோவோட 8GB 256GB வேரியன்ட் 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. மோட்டோ ₹1000 கம்மியாகவும் இருக்குது, அது போக 128GB வேரியன்ட் அதிகமாகவும் கிடைக்குது.
ஓகே நண்பா டிஸ்ப்ளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ், ப்ரைஸிங்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம கம்பேர் பண்ணிட்டோம். ஸோ இந்த கம்பேரிசனில் எந்த மொபைல் வின் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கோங்க நண்பா. உதாரணத்துக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் முக்கியம்னா, பேட்டரி பேக்கப், சார்ஜிங்லாம் முக்கியம்னா ஐக்கூ சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கேமரா விளாகராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மோட்டோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது போக மோட்டோவில் IP68 ரேட்டிங், மிலிட்ரி கிரேட் ப்ரொடக்ஷன், ஒயர்லெஸ் சார்ஜிங்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் அது போக ப்ரைஸிங்குமே கம்மியாக இருக்குது. ஸோ உங்களோட தேவை என்னவோ அதை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட ஒரு நல்ல மொபைலில் நல்ல ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல மொபைல் லான்ச் பண்ண ஃபீலிங் எனக்கு கிடைக்குது. எல்லா பிராண்ட் பற்றியும் பார்க்கும்போது மோட்டோ இங்கே கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்து என்னென்னு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம் நண்பா.